தாத்தா காமராஜர் இருந்திருக்கு அதிகமாக அழுதது அண்ணாதுரைம்பாங்க. சீமான் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பிலே பேசியதை கேட்டீங்களா? பொய் சொல்றதுக்குனே ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா அது சீமான் அவர்கள் தான். ஏன் இப்படி சொல்றேன்னா, ஒரு மனுஷன் பொய் சொல்லலாம், ஆனா பொய்யை மட்டுமே சொல்லிட்டு திரிகிறாரு சீமான் அவர்கள். அதையும் கேட்டு கைத்தற்ற ஒரு கூட்டம் அவர்களுடைய தம்பிமார்கள். அப்படிதான் இன்றைக்கு பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பில் சீமான் அவர்கள் சொல்றாரு, தாத்தா காமராஜர் அவர்கள் மரணமடைந்த போது அதிகமாக கதறி கதறி அழுதவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா என்று சொல்கிறார். கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா சீமான் அவர்களே? பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் பிப்ரவரி 3, 1969 ஆண்டு மரணமடைகிறார். தாத்தா காமராஜர் அவர்கள் அக்டோபர் 2, 1975 ஆண்டு மரணமடைகிறார். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக டாக்டர் கலைஞர் அவர்கள் பொறுப்பேற்கிறார். அதன் பிறகு 1975 அக்டோபர் 2 காமராஜர் அவர்கள் மரணமடைந்த போது அவருக்கு இறுதி மரியாதை செய்து காந்தி மண்டபத்திலே இடம் ஒதுக்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர்தான் அப்போது முதலமைச்சராக இருக்கிறார். இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத சீமான் அவர்கள் காமராஜர் அவர்களுடைய மரணத்திற்கு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் அழுதார் என்று சொல்கிறார். அதையும் கேட்டுக்கொண்டு ஒரு பத்திரிகையாளர்கள் கூட திருப்பி அந்த கேள்வியை சீமான் அவர்களிடத்திலே கேட்பார்கள் என்று நினைத்தோம். ஆனால் ஒருவர் கூட கேட்கவில்லை என்பது வருத்தமாக இருக்கிறது.